ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஃபிபொனாக்கி சீரிஸ் பத்தி பார்க்க போறோம். இன்டர்வியூல கேட்கக்கூடியதிலே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்னா, அந்த நம்பர் சீரிஸ், அந்த நம்பர் பேட்டர்ன்லாம் சொல்லலாம். ஸோ, அதில நம்பர் சீரிஸ்ல இந்த ஃபிபொனாக்கி சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட்டு லாஜிக் பார்ப்போம். ஃபிபொனாக்கி சீரிஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, ப்ரீவியஸா இருக்கிற 2 நம்பரையும் ஆட் பண்ணி வர ரிசல்ட் அப்படியே வரிசலா பிரிண்ட் பண்ணிட்டு போறது தான் ஃபிபொனாக்கி சீரிஸ். இப்ப நம்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். நான் அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்ட ஏன்னு எடுத்துக்கிட்டேன். செகண்ட் டிஜிட்ட பின்னு எடுத்துக்கிட்டேன். இது 2யும் ஆட் பண்ற ரிசல்ட்ட நான் சின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அப்ப 0வையும் 1யும் ஆட் பண்ணா என்ன வருது? 1 வருது. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணா எனக்கு இது வரணும். ஓகேவா? அப்ப இதுதான் சி. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இது 2ம் எனக்கு ஏபியா மாறணும். பிசியாங்கிறது எனக்கு என்னவா மாறணும்? ஏபியா மாறணும். அப்போ நான் பில இருக்கிற வேல்யூவ ஏக்கு ஸ்வாப் பண்ணிக்கிறேன். சில இருந்த வேல்யூவ பிக்கு ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப எனக்கு வந்து புது ஏபி இதுதான். ஏலயும் 1 இருக்கு, பிலயும் 1 இருக்கு. இது 2யும் ஆட் பண்ற ரிசல்ட் தான் இந்த என்னது? சி. ஓகேவா? இப்ப அவுட்புட்ல 2ன்னு பிரிண்ட் ஆயிடும். இப்ப நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு, எகைன் வந்துட்டு எனக்கு ஸ்வாப்பிங் நடக்கணும். ஓகேவா? பில இருந்தது ஏவா மாத்திக்கணும். சில இருந்தத பியா மாத்திக்கணும். இது 2யும் ஆட் பண்ற ரிசல்ட். அது 1யும் 2யும் ஆட் பண்ணா என்னவா மாறணும்? 3ன்னு மாறணும். இது வந்து சி. ஓகேவா? இதே போல அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பா நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஆடிங் த ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ். இதுதான் வந்து ஃபிபொனாச்சி சீரிஸ். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். எடுத்தோனே இது 2த்தையும் ஏபின்னு வச்சுட்டா, அவுட்புட்ல இந்த நம்பர்லேருந்து தானே பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அப்ப இது 2ம் எப்படி பிரிண்ட் ஆகும்? அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ, அதுக்கு நம்ப ஒரு சொல்யூஷன் குடுக்கலாம். என்ன பண்ணலான்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு ஏபின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிடுவோம். என்னன்னா, எந்த 2 நம்பர் ஆட் பண்ணா இந்த 0ங்கிறது வரும்? -1யும் 1யும் ஆட் பண்ணா, இந்த 0ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்ப இனிஷியலா நான் ஏக்கு வேல்யூ -1னும், பிக்கு வேல்யூ 1ன்னு வச்சுர்றேன். ஓகேவா? இது 2யும் ஆட் பண்ணுங்க. இந்த ரிசல்ட் 0ங்கிறது வந்துரும். அடுத்த வாட்டி நான் இத ஏவும், இத பின்னு மாத்தணும். அப்போ 1யும் 0வையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 1ங்கிறது வரும். ஓகேவா? அடுத்த வாட்டி இது 2யும் ஏபின்னு வச்சுக்கிறேன். 0வையும் 1யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 1 தான் வரும். ஓகேவா? இப்ப அடுத்த வாட்டி இது 2யும் ஏபின்னு வச்சுக்கிறேன். 1யும் 1யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 2ங்கிறது வரும். ஸோ இந்த மாரி இது ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்ப லாஜிக்கலா நம்ம இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தாச்சு. இப்ப ப்ரோகிராம்க்குள்ள எப்படி ஒர்க் ஆகுங்கிறத இப்ப பார்ப்போம். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? 10 சீரிஸ். அப்போ எடுத்தோனே 2 வேரியபிள் நமக்கு தேவை. இத ஏன்னும், இத பின்னும் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே இதுக்கு வேல்யூவ இனிஷியலைஸ் பண்ணிடுங்க. ஏக்கு -1னும், பிக்கு 1ன்னு வச்சுருங்க. ஓகேவா? வச்ச பிறகு, அடுத்தது இந்த சீரிஸ் எத்தன வரைக்கும் பிரிண்ட் ஆகணுங்கிற எண்ண வந்துட்டு யூசர்ட்டேருந்து இன்புட்டா வாங்குங்க. நான் இங்க டைரக்ட்டா nக்கு 10ன்னு போட்டுர்றேன். ஆனா இத வந்து நீங்க யூசர்ட்டேருந்து இன்புட்டா வாங்குற மாரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஆடிங் த ப்ரீவியஸ் 2 நம்பர ரிப்பீட்டடா இது பண்றது தான் ஃபிபொனாச்சி சீரிஸ். அப்போ ரிப்பீட்டடா ஒரு டாஸ்க்க பண்ணாலே நம்ம எதுல போடணும்? லூப்ல போடணும். அப்போ நமக்கு ஒரு ஃபார் லூப் இங்க தேவை. i = 1ன்னு ஸ்டார்ட் பண்ணி i <= n. அதாவது nல 10 இருக்கு. அப்ப 10 வரைக்கும் இந்த லூப் வந்து ரிப்பீட்டடா ஒர்க் ஆகப்போகுது. இப்போ லூப்ல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஏவையும் பியையும் ஆட் பண்ணி, அது ரிசல்ட்ட சில ஸ்டோர் பண்ணணும். அப்ப c = a + b அப்படிங்கிற ஸ்டெப்ப போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இத உடனே பிரிண்ட் பண்ணணும். இப்போ பிரிண்ட் சி. இப்போ அவுட்புட்ல 0 அப்படிங்கிறது எடுத்தோனே ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு அடுத்ததா இந்த ஏபி வேல்யூ நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகணும். அப்படி மாறினா தான் இந்த புதுசா ஆட் பண்ற ரிசல்ட்ட இத சின்னு நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். பில இருக்கிற வேல்யூ ஏக்கு வரணும். அப்போ ஏ = பி அப்படின்னு போட்டுறணும். ஓகேவா? எப்போதுமே ஈக்குவல் டூ சிம்பல் இருந்தா என்ன அர்த்தம்? ரைட் சைட்ல இருக்கிற வேரியபிளோட வேல்யூ லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுக்கு அசைன் ஆயிடும். புரியுதா? அதே போல சில இருக்கிற வேல்யூ பிக்கு வரணும். அப்போ பி = சி அப்படின்னு போட்டு இந்த விஷயம் ரிப்பீட்டடா நடக்கணுமா? அதனால இது எல்லாத்தையுமே லூப்புக்குள்ள போட்டு லூப்ப குளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப லூப் வந்துட்டு இந்த மாரி வரிசலா ஐட்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இப்ப ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. பின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. சின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ஏல -1, பில 1, சில டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ல 10ங்கிற வேல்யூ இருக்கு. இப்ப லூப்புக்குள்ளார ஒரு வேரியபிள் இருக்கு. ஐன்னு. அதுல இனிஷியலா என்ன வேல்யூ இருக்கு? 1ங்கிறது இருக்கு. அப்போ ஸ்டார்ட்டிங் வேல்யூ எடுத்து ஐல அசைன் பண்ணியாச்சு. அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ என்னன்னு கேட்கிறோம். கண்டிஷன் ட்ரூவு.
i ப்ளஸ் ப்ளஸ்னா போஸ்டிங்மே திரும்ப கீழ வருது. a + b எடுத்து cல அசைன் பண்றோம். அத -1யும் 1யும் ஆட் பண்ணா 0ன்னு வரும். அத cல அசைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவுட்புட்ல அந்த cய பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? அப்ப அவுட்புட்ல 0ங்கிறது பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆகி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம்? bல இருந்த வேல்யூவ aக்கு ஸ்வாப் பண்றோம். cல இருந்த வேல்யூ bக்கு ஸ்வாப் பண்றோம். பண்ணி முடிச்சதும் iய 2ன்னு இன்கிரிமென்ட் பண்ணுவோம். இது செகண்ட் ஐட்டரேஷன் ஆகுமா? திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். 10 விட லெஸ் தென்ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா? திரும்ப கீழ வருது. a + b ஆட் பண்ணி cல வைக்கிறோம். 1யும் 0வும் ஆட் பண்ணா என்ன வரும்? 1 தான் வரும். அத cல வச்சாச்சு. இப்ப cய பிரிண்ட் பண்ணணும். இப்ப இந்த மேல வர மாரியே கீழ வருதான்னு அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ 0, 1 பிரிண்ட் ஆயிடுச்சா? பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? bல இருக்கிற வேல்யூவ aக்கு ஸ்வாப் பண்ணிக்கணும். cல இருந்த வேல்யூவ bக்கு ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸ்வாப் பண்ணி முடிச்ச பிறகு iய 3ன்னு இன்கிரிமென்ட் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப a + b வேல்யூ எடுத்து cல அசைன் பண்ணணும். இப்ப aல 0 இருக்கு. bல 1 இருக்கு. இது 2யும் ஆட் பண்ணா திரும்பவும் cல 1 தான் வரும். ஓகேவா? இப்ப c அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணா 1ன்னு பிரிண்ட் ஆயிடும். இப்ப bல இருக்க வேல்யூ aக்கு ஸ்வாப் பண்ணணும். cல இருந்த வேல்யூ bக்கு ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்த ஐட்டரேஷன் 4ன்னு மாறும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணும். 4 வந்து 10 விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூவா இருக்கான்னு கண்டிஷன் ட்ரூனா திரும்ப கீழ வரும். a + b வேல்யூ எடுத்து cல அசைன் பண்ணும். அப்போ 1 + 1 என்ன வரும்? 2. அத cல அசைன் பண்ணியாச்சு. இப்போ அந்த cய பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? bல இருந்த வேல்யூ aக்கு வந்துரும். cல இருந்த வேல்யூ bக்கு வந்துரும். இப்ப அடுத்தது iயோட வேல்யூ 5ன்னு இன்கிரிமென்ட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வரும். a + b வேல்யூ எடுத்து cல அசைன் பண்ணு. aவையும் bயும் ஆட் பண்ணா 3. ஓகேவா? இப்ப 3ய பிரிண்ட் பண்ணு. அடுத்தது bல இருந்த வேல்யூ aக்கு போடு. cல இருந்த வேல்யூவ bக்கு மாத்து. மாத்தியாச்சா? இப்போ அடுத்தது i வந்து 6ன்னு இன்கிரிமென்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணு. 6 வந்து 10 விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூவா இருக்காங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. இப்போ a + b ஆட் பண்ணி cல வைக்கணும். இப்போ aல 2 இருக்கு. bல 3 இருக்கு. 2த்தையும் ஆட் பண்ணா 5. அத cல மாத்திட்டோம். இப்போ அந்த 5வ பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ bல இருந்த வேல்யூ aக்கு ஸ்வாப் ஆயிடும். cல இருந்த வேல்யூ bக்கு ஸ்வாப் ஆயிடும். ஸ்வாப் ஆன பிறகு i வந்து 7 இன்கிரிமென்ட் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவு. திரும்பவும் கீழ வரும். a + b ஆட் பண்ணி cல வச்சிரும். அப்போ 5யும் 3யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 8. அத cல வச்சாச்சு. cய அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும் 8ன்னு. அதுக்கப்புறம் bல இருக்கிற வேல்யூ aக்கு மாறிடும். cல இருந்த வேல்யூ bக்கு மாறிடும். அதுக்கப்புறம் i வந்து 8ன்னு இன்கிரிமென்ட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வரும். 5யும் 8யும் ஆட் பண்ணா 13ன்னு மாறும் c. அப்ப அவுட்புட்ல 13ன்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு அகைன் ஸ்வாப் பண்ணணும். இப்போ 8 இங்க வந்துரும். 13 இங்க வந்துரும். அடுத்தது i வந்து 9ன்னு இன்கிரிமென்ட் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப a + b ஆட் பண்ணி cல வச்சிரணும். அப்போ 18, 13 ஆட் பண்ணா 21ங்கிறது cல வந்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 21 அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் bயோட வேல்யூ aக்கு வந்துருமா? அப்போ அந்த 13ங்கிறது இங்க வந்துரும். 21ங்கிறது இங்க வந்துரும். அதுக்கப்புறம் i வந்து 10ன்னு இன்கிரிமென்ட் ஆகும். 10ன்னு இன்கிரிமென்ட் ஆன பிறகு கண்டிஷன் செக் பண்ணும். 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 10ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா திரும்ப a + b ஆட் பண்ணி cல வச்சிரணும். அப்போ aல 13 இருக்கு. bல 21 இருக்கு. இது 2யும் ஆட் பண்ணா 34 அப்படிங்கிறது cல வரும். அப்போ அவுட்புட்ல நமக்கு 34ங்கிறது லாஸ்ட்டா பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இது 2ம் ஸ்வாப் பண்ணிக்கும். ஓகேவா? 21 இங்க வந்துரும். 34 இங்க வந்துரும். i வந்து 11ன்னு இன்கிரிமென்ட் ஆகும். இன்கிரிமென்ட் ஆகி கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். 11 வந்து 10 விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூவா இருக்கும்போது ஃபால்ஸ். அப்போ அவுட்புட்ல நமக்கு இந்த மாரி பிரிண்ட் ஆயிரும். இப்ப இந்த புரோகிராம நான் வந்துட்டு சி புரோகிராம்ல டைப் பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்தோனே டிக்ளரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் யூசர் இன்புட்டா என்ன வாங்குறேன். அதுக்கப்புறம் ஃபிபனாசி சீரிஸ் அப்படின்னு அவுட்புட்ல சும்மா பிரிண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லூப்பு போட்டுட்டு, நம்ம அந்த லாஜிக் பார்த்த அதே ஸ்டெப்ஸ் இங்க போட்டுட்டு, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, நம்ம எதிர்பார்த்த அதே அவுட்புட்டு நமக்கு வரும். இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்க. நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ் கேட்குது. நான் வந்து 10 கொடுக்க போறேன்.
இப்போ பாருங்க, இந்த 10 சீரிஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு.